எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து ஜெபஜீவியத்தில் இருந்தோம்னா கர்த்தர் நம்ம மேலே எப்பவுமே தயவாகவே இருப்பார். அல்லேலூயா. வேத வாசிப்பு ஜெபத்தை நம்ம விடும்போது தான் பிசாசு நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில உறுதியாக இருக்கணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்படி செய்தால்தான் நித்திய வாழ்வு. சாலோமோனை போல வாழ்நாளெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்கலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் ஏசாயா 37:4. ஏசாயா 37:4. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார்.